ஜொகூர் தேர்தல் பிரச்சாரத்தில் டதன்ஸ்ரீ ரோஸ்மா மன்சூரின் உருவப்படத்தை பயன்படுத்தியதற்காக பரிசான் நேஷனல் தலைவர் டதஸ்ரீ டாக்டர் அமர் ஜாகித் அமிடி சக ஒற்றுமை அரசாங்க கூட்டணியைச் சேர்ந்த கோர் மிங்கிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். ரோஸ்மா மற்றும் முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் ரசாக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அரசியல்வாதிகள் மீண்டும் கிளறுவதை நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக ஜொகூர் தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று துணை பிரதமருமான அவர் கூறினார். நஜீப் மற்றும் ரோஸ்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் 15வது பொது தேர்தலின் போதே விரிவாக விவாதிக்கப்பட்டுவிட்டது என்றும் அவை இனி அரசியல் பிரச்சாரத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்றும் அவர் கூறினார். நண்பர்களிடம் அரசியல் செல்வாக்கு தீர்ந்துவிட்டது என்று தாம் நினைப்பதாக அவர் கேலி செய்தார். ஜொகூர் கிராம வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு குழுக்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் அமர்வில் கலந்து கொண்ட பிறகு அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இவ்வாறு கூறினார். டிஏபியின் கோர்மிங் பகிர்ந்த அண்மைய பிரச்சார சுவரொட்டி குறித்த ரோஸ்மாவின் விமர்சனம் தொடர்பான கேள்விகளுக்கு ஜாகித் இவ்வாறு பதிலளித்தார். டதின்ஸ்ரீ ரோஸ்மா மன்சூர் தொடர்பான ங்காவின் பிரச்சார சுவரொட்டி தொடர்பாக கடும் கண்டனத்தை ரோஸ்மா பதிவு செய்துள்ளார். அந்த சுவரொட்டியை மலிவான தேர்தல் பிரச்சாரம் என்று அவர் சாடினார். மேலும் வீடமைப்பு மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் தவறான மற்றும் திசை திருப்பும் உள்ளடக்கத்தை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். முகநூல் பதிவு ஒன்றில் அந்த சுவரொட்டியில் தனக்கு கூறப்பட்டிருந்த அறிக்கையை தான் ஒருபோதும் கூறவில்லை என்று மறுத்த அவர், அது வாக்காளர்களை தவறாக வழிநடத்துவதற்காக வேண்டும் என்றே உருவாக்கப்பட்ட ஒரு தெளிவான பொய் என்று குறிப்பிட்டார். இணையத்தில் தவறான உள்ளடக்கத்தை பரப்புவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு அரசியல்வாதிகள் பொறுப்பு கூறலில் இருந்து விலக்கு பெறக்கூடாது என்று வாதிட்ட ரோஸ்மா மீது நடவடிக்கை எடுக்குமாறு தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபோமி ஃபாஜலை வலியுறுத்தியுள்ளார். ஜொகூர் தேர்தல் தொடர்பாக ங்காவின் எக்ஸ் கணக்கில் பதிவேற்றப்பட்ட அந்த சுவரொட்டி 54,000த்திற்கும் மேற்பட்ட பார்வைகளை பெற்றுள்ளது. அந்த சுவரொட்டியில் ஜொகூர் தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வெளிமாநில வாக்காளர்களுக்கும் எச்சரிக்கை, நீங்கள் திரும்பி வராவிட்டால் நான் திரும்பி வருவேன் என்ற வாசகங்களுடன் ரோஸ்மாவின் படம் இடம்பெற்றிருந்தது. பாஸ் மற்றும் அம்னோ கட்சிகளுக்கு இடையில் தேர்தல் கூட்டணி இல்லை என்றாலும் அம்னோவை பாஸ் கட்சி மனப்பூர்வமாக ஆதரிக்கும் என்று பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங் உறுதிப்படுத்தியுள்ளார். தேர்தலில் பாஸ் கட்சி போட்டியிடாத சட்டமன்றங்களில் பாஸ் கட்சியினர் பரிசானுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது அரசியல் ஆதாயத்திற்கானது இல்லை என்றும் அது மனப்பூர்வமாக பாஸ் கட்சி அம்னோவுக்கு வழங்கும் ஆதரவு என்றும் தான்ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங் தெரிவித்தார். பரிசான் மற்றும் பாஸ் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு யுத்தியாக இதனை கருத வேண்டாம் என்று அவர் தெரிவித்தார். ஜொகூர் மாநில சட்டமன்ற தேர்தலில் 56 சட்டமன்றங்களில் பாஸ் கட்சி 11 சட்டமன்றங்களில் மட்டுமே போட்டியிடுகிறது. சனிக்கிழமை நடைபெறும் தேர்தலில் பரிசான் எளிய பெரும்பான்மையை பெற தவறினால் ஜொகூர் அரசாங்கத்தை அமைப்பதில் அம்னோவுக்கு பாஸ் கட்சி ஆதரவளிக்கும் என்ற தான்ஸ்ரீ அப்துல் ஹரி அவாங்கின் முன்மொழிவை ஜாகித் வரவேற்றுள்ளார். அது நல்லது இன்ஷா அல்லாஹ் என்று அவர் சுருக்கமாக தெரிவித்துள்ளார். முன்னதாக பரிசான் எளிய பெரும்பான்மையை பெற தவறினால் ஜொகூர் மாநில அரசாங்கத்தை அமைக்க அம்னோவுக்கு உதவ பாஸ் கட்சி தயாராக இருப்பதாக ஹரி கூறினார். பரிசான் நேஷனல் அடுத்த ஆட்சியை அமைத்து தான் மீண்டும் முதலமைச்சர் பதவிக்கு நியமிக்கப்பட்டால் பாஸ் கட்சி தனது மாநில அரசாங்கத்தில் அங்கம் வகிக்காது என்று ஜொகூர் முதலமைச்சர் ஒன்ஹபீஸ் காசி தெரிவித்துள்ளார். எந்த சூழ்நிலையிலும் பாஸ் கட்சி தனது மாநில நிர்வாகத்தில் ஒருபோதும் அங்கம் வகிக்காது என்று ஜொகூர் மக்களுக்கு தெளிவான உறுதியை அளிக்க முடியும் என்று ஒன்ஹபீஸ் கூறினார். பாஸ் கட்சி மாநில அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் என்ற கூற்றுகள் இந்த சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் வாக்குப்பதிவு நாளுக்கு முன்னதாக ஜொகூரில் உள்ள சீன சமூகத்தை தவறாக வழிநடத்தும் நோக்கில் கூறப்படும் வெறும் அரசியல் புனைவுகளே என்று அவர் தெரிவித்தார். மேலும் மாநில தேர்தலில் இஸ்லாமிய கட்சியான பாஸ் 11 இடங்களில் மட்டுமே போட்டியிடுவதற்கு ஈடாக நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவிகளை பாஸ் கட்சிக்கு ஒதுக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுவதையும் அவர் மறுத்துள்ளார். அந்த 11 தொகுதிகளில் பரிசான் நேஷனல் பாஸ் கட்சியுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது பெரிகாத்தான் நேஷனல் கூட்டணியுடன் ஒத்துழைப்பு இல்லை என்பதை நிரூபிப்பதாகவும் ஜொகூர் அம்னோ தலைவருமான அவர் சுட்டிக்காட்டினார். முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக்குக்கு மன்னிப்பு வாரியம் வழங்கிய பொது மன்னிப்பை எதிர்த்து தேசிய வழக்கறிஞர் மன்றம் தொடுத்த வழக்கை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது.
நஜீப்பின் பொது மன்னிப்பிற்கு எதிரான மனுவிற்கு அரசு தரப்பு ஆட்சேபனை தெரிவிக்காததால் வரும் ஜூலை 31ஆம் தேதி முதல் விசாரணை கூட்டம் நடத்தப்படும் என்றும் இந்த விசாரணைக்கு அரசு தரப்பும் புகார்தாரரும் மட்டும் பங்கேற்றால் போதும், டத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்குக்கு ஆஜராக வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்னதாக நஜீப் இந்த வழக்கின் விசாரணையில் கலந்து கொள்ள வேண்டும் என விருப்பம் தெரிவித்திருந்தார். தனக்கு எதிராக செயல்படும் நபர்களுக்கு உள்நோக்கம் இருப்பதாகவும் அவர்கள் தூண்டுதலால் இவ்வாறு வழக்கு தொடுத்திருப்பதாகவும் நஜீப் கருத்து தெரிவித்திருந்தார். ஸ்லாங்கூரில் இஸ்லாமியர்களுக்கான மயானம் அமைக்க நிலம் வழங்கப்படுவதில்லை என அம்னோ கட்சியினர் தொடர்ந்து பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹன்னா இயோ சாடியுள்ளார். குறிப்பாக செமினேவில் இஸ்லாமிய சமூகத்திற்கான மயானம் விரிவாக்கம் செய்ய விடுக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது குறித்து அம்னோ கட்சியினர் மத விவகாரங்களில் மடானி அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுகிறது என்று பொய் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வைத்துள்ளதை ஹன்னா இயோ சுட்டிக்காட்டினார். ஒரு சமூகத்திற்காக வழங்கப்பட்டிருக்கும் மயானத்தின் நிலம் கட்டாயம் விரிவாக்கம் செய்யப்படும் முன்னர் அதன் சுற்று வட்டாரத்தையும் அரசு கவனிக்க வேண்டும். குறிப்பிட்ட பகுதியில் உள்ள மயானத்தை விரிவுபடுத்தினால் அது போக்குவரத்துக்கும் மேம்பாட்டுக்கும் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதால் அந்த விரிவாக்கத்திற்கான விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது என்று ஹன்னா இயோ விளக்கமளித்தார். அம்னோ தொடர்ச்சியாக தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் இப்போது சுடுகாட்டிலும் அரசியல் செய்கிறது என்றும் ஹன்னா இயோ கடுமையாக சாடினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.